What's up, ladies and gentlemen? Welcome to a brand new episode of காதலா மறுபடியும் வந்துட்டுங்க. நம்ம 100K தொட்டுட்டோம். எல்லாம் உங்களால தான். Thank you so much for subscribing. உங்களால தான் இந்த மாதிரி புனிதமான கதைலாம் ஒழுங்கா ஓடுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்கிட்ட டிஎம் பண்றீங்க, ஜீவன் இப்படி ஜீவன் கதைலாம் சப்மிட் பண்றது உங்கள்ட்ட இப்படி பேசுறது பாருங்க. கீழே கூகுள் டாக் இருக்கு, அந்த கூகுள் டாக்ல உங்க கதையை சப்மிட் பண்ணுங்க. என்கிட்ட வந்து உங்க கதை டிஎம் பண்ணீங்கன்னா நான் அந்த கதையை படிக்க முடியாது, ஏன்னா எனக்கு அந்த கதை தெரிஞ்சிடும். உங்களை மாதிரி தான் நானும் முதல் தடவை இந்த கதை கேட்கும் போது எனக்கு இந்த சுவாரஸ்யமா இருக்கும், ரியாக்ஷன்ல ஜெனுவினா இருக்கும். அதனால தாங்க கூகுள் டாக்ல சப்மிட் பண்ணுங்க. நாங்க வாரம் ஒரு கால் தாங்க சப்மிட் பண்றோம். 700-800 பேர் இருக்கீங்க. ஒரு ஆளா செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். சோ வித் தட் பீயிங் செட், போடுற டைட்டில் கார்டு. இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சோ நம்மளுக்கு இந்த வாரம் வந்து ஒரு காலர் இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ ஹலோ. உங்க குரல் ஏன் என் குரல் என்ன கேவலமா இருக்கா? ஏமா அப்படி சொல்ற? நீங்க ஹலோ சொன்ன அந்த இது செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கா? Anyways, thank you so much for calling on the show. Actually participating on the show. உங்களுக்கு உண்மையான பேர் இருக்கா இல்ல நாங்க உனக்கு பேர் வைப்பா? நீங்களே எனக்கு பேர் வைங்க. உனக்கு நான் பேர் வைக்கவா? ஆமா. சரிமா, லட்சுமி மங்களகரமான பேர். ஓகே லட்சுமி. ஓகேதான். அப்பப்ப என் பேர் எனக்கே நீங்களே ஞாபகம் எடுத்துங்க. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? சரி லட்சுமி, உன் காதல் கதை எப்படிமா ஆரம்பிச்சிச்சு? என் காதல் கதை வந்து அது எனக்கு வந்து அந்த பர்சனை வந்து இன்ஸ்டாகிராம்ல தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராம்ல ரெண்டமா ஒரு வந்து சேட் பண்றது இது பண்றதுலாம் இருக்கும் போது அப்ப கோவிட் முன்னுக்கு இதெல்லாம். ஸோ எனக்கு அவரை தெரிய வந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்தனால நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம் ஒரு வாட்டி. ஸோ இன்ஸ்டாகிராம்ல தான் பேசி அதுக்கப்புறம் படம் பார்க்க போனோம். இன்ஸ்டாகிராம்ல பேசி நீங்க படத்து வரைக்கும் போயிட்டீங்க? ஏய் என்னது இது? இன்ஸ்டாகிராம்ல முதல்ல பேசி அப்புறம் டின்னர் லஞ்சுக்கு போயிட்டு அப்புறம் டின்னர் போய் அப்பதான் படத்துக்கு போனோம். இதெல்லாம் நேர படத்துக்கு தான் போறீங்க? அப்படியே டபுக்கு மேல வந்துடுறானுங்க. இது படம் மட்டும் தானே பார்க்க போனோம். ஸோ படம் வேலை முடிஞ்சு வந்துட்டு ஃப்ரீயா, ஓகே நானும் ஃப்ரீ தான், சரியா படம் பார்க்க போலாம். அப்ப ஏதோ ஒரு படம் வெளியே இருந்துச்சு. என்ன படம்னு தெரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அப்ப படம் பார்க்க போயிட்டு வந்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா அவரு வந்து போனை வெளியே எடுக்கலண்ணே. ஸோ போனை வெளியே எடுக்கலன்னா நம்மளுக்கு ஒண்ணு என்ன இந்த மனுஷன் போனே வெளியே எடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு. டேட்ல அவன் போனே பார்க்காது உனக்கு ஒரு ரெட் ஃபிளாகா இருக்கு. ஆமா இல்ல புரியல. அவன் டேட்ல போனா why is he always on the phone? இவன் போனே பார்க்கல, உனக்கு செம்ம ரெட் ஃபிளாக் இருக்கு. ஆமா நான் பாருங்க நம்ம எவ்வளவு பார்த்திருப்போம். லட்சுமி லட்சுமி இந்த கதையில நீ தான் இப்ப ரெட் ஃபிளாகா தெரியற. Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. சரி படம் முடிஞ்சு சாப்பிட போறியான்னு கேட்டாங்க. நான் சொல்ல இல்ல சாப்பிடல, லேட் ஆச்சு, அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போலாம். அப்ப கிராப் புக் பண்ணுன்னு சொன்னாங்க. சொன்னேன் சரி புக் பண்றேன் அப்படின்ட்டு. நான் புக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு அவரு. அப்ப கிளம்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டீங்களா? எஸ் அவ்வளவுதான். எஸ் அவர் நார்மலாவே அவ்வளவுதான் பேசுவாரு. என்னன்னா என்ன அவ்வளவுதான் பேசுவாங்க. அப்ப மறுநாள் வந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சேன். மார்னிங் அம்மா ஆன் தி வே டு அப்படின்னு போட்டாரு. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன். மேபி நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருப்பேன், ரிப்ளை பண்ணலாம் லேட்டா. நான் மனசுல நீ என்னைக்கு ரிப்ளை ஒழுங்கா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். சரி இவர் தான் சொல்றாரு அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆளு காணா போயிட்டாரு. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியா? இல்ல போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணலாம். அவர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ஸ்டோரி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஆக்டிவான ஆள் இல்ல. வாட்ஸ்அப்லயும் அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் ஆள் அப்படி காணா போயிட்டாரு. அப்ப நானும் வந்து 2-3 வாட்டி மெசேஜ் பண்ணி பார்த்தேன். லைக் ஒரு 3 days கண்டினியூவா மெசேஜ் பண்ணி பார்த்தேன். அது ஒரு காணா போயிட்டாரு. அப்ப நானும் சரி பரவாயில்ல இது ஏதோ லூசு போல அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா அதே பர்சன் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க என் லைஃப்ல. எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. எப்பனா கோவிட் வந்துருச்சு. அப்பெல்லாம் நான் வந்து என்னோட ஹோம் டவுன்ல இருந்தேன், அண்ணன் வீட்டுல இருந்தேன். அண்ணன் வீட்டுல இருக்கிறப்ப அவர் திருப்பி மெசேஜ் பண்ணுவாரு, ஹாய் எப்படி இருக்க என்ன பண்ற. இன்ஸ்டாகிராம்ல தான் ஆன்லைன்ல தான இருக்க, ரிப்ளை பண்ண குறஞ்சா போய்டுவா. ஓ உனக்கு இப்பதான் எனக்கு கண்ணு தெரியுதா, நீங்க இருக்கீங்களா உயிரோட அப்பெல்லாம் கேட்பேன். இல்ல அது நான் ஆக்சிடென்ட் ஆயிட்டேன் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சொல்றப்ப அப்படின்னு சொன்னாரு. இப்ப நானும் அந்த பெருசா இது பண்ணல, ஏன்னா எனக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப வந்து நான்
என்னன்னு பேசினேன். அவங்க மெசேஜ் பண்ணாங்க, நான் என்ன சாப்பிட்டேன், நீ என்ன பண்ற அப்படின்னு அவனை போடணும்டா. He asked me to like, நான் வந்து எங்க அண்ணன் வீட்டுல இருந்தேன், ஹோம் டவுன்ல இருந்தேன். அப்ப அவர் வந்து சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப நீ ஏன் அங்க இருக்க, உங்க அம்மா இங்க தானே இருக்காங்க, நீ உன் வீட்டுக்கு வா, உன் வீட்டுல இருந்தா தான் உனக்கு மரியாதை, நீ இங்க இருந்து வேலை செய். நீ ஜெயிச்சா உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த டைம் எனக்கு பிரேக்கப் ஆகிற அப்ப வந்து நான் வேற கொஞ்சம் ஒரு மாதிரி டைம் இது இடிக்குது இங்க பாரு. கொஞ்சம் அமைதியா நிக்கல. அவன் கோவிட் முன்னாடி நீ அவனோட வெளியானே இல்லையா? ஆமா, வெளியாவனே. அந்த நேரத்துல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சா இல்லையா? அந்த டைம் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. சோ இவனை முடிஞ்ச பிற்பாடு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு, அப்புறம் உனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. ஆமா, அது பிரேக்கப் ஆச்சு. உனக்கு 2 வருஷத்துல ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கு. வந்துச்சு. இந்த ஸ்பீட்ல நீ ஓட்டிட்டு இருக்கற. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. இந்த பர்சன் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களா எனக்கு. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, அவருக்கு வந்து பிரேக்கப் ஆச்சு. அப்ப நான் வந்து அவங்களோட நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப இவர் வந்து இப்ப வந்து நீ வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காய் வந்து பிரேக்கப் ஆயிட்டான். இல்ல எனக்கு பிரேக்கப் ஆச்சு. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. நம்ம பேர் வைக்காதனால தான் கேட்சா பண்ண முடியல. உனக்கு நீ லட்சுமி தானே? நான் லட்சுமி. நீ டேட் பண்ணது வந்து தனுஷ். தனுஷ். ஓகே சரி, நீ பிரேக்கப் ஆகும்போது தனுஷ் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. ஆமா. அப்ப வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல வெல் விஷரா இருந்தாரு. எப்படின்னா, நீ வந்து இது வந்து இப்படி பண்ணுமா, நீ வந்து இங்க வந்து வேலை செய்ய அப்பெல்லாம் சொல்லி வந்து ஒரு வழியா நானும் சரி பரவாயில்ல நம்ம அம்மா கூடயே இருக்கலாம்னு நான் கிளம்பி வந்துட்டேன். எங்க வந்துட்டேன்னா நீ கேட்ட? ஆமா, அவர் பேச்சு நான் கேட்டேன். ஜேபிக்கு வந்துட்டேன்னா கிளம்பி ஜேபிக்கு வந்துட்டேன். ஏன்னா அம்மா எல்லாம் ஜேபில தான் இருக்காங்க. நீ உங்க அண்ணனோட எங்க இருந்த? அண்ணன் வீட்டுல இருந்தேன், ஹோம் டவுன்ல KL. அம்மா வந்து ஜேபிக்கு வந்துட்டாங்க, ஏன்னா சிங்கப்பூர் வேலை செய்யறதுனால. எனக்கும் வேலை கச்சிச்சு, நானும் வந்து ஜேபிக்கு வந்துட்டேன். அந்த டைம் எனக்கு வந்து 2 இருக்கும். எனக்கு இப்ப 27. இதுல என்ன அண்ணன் வேற கூப்பிடுறேன். உனக்கு இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? எனக்கு கல்யாணம் ஆச்சா? தங்கச்சி சொல்லுங்க தங்கச்சி. அப்புறம் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அந்த டைம் வந்து நம்ம கோவிட் வந்து குவாரண்டைன் பண்ணோம். சிங்கப்பூர்க்குள்ள போகணும்னா 14 நாள் குவாரண்டைன் பண்ணிட்டு தான் நம்ம வேலையில ஜாயின் பண்ண முடியும். சோ நானும் உள்ள போய் குவாரண்டைன் எல்லாம் பண்றப்ப அவர் எனக்கு சாப்பாடுலாம் கீழே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த மேல ஹோட்டலுக்கு அனுப்புவாங்க. நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன ஆளு வந்து ஒரு நாள் காண போயிருவாரு, 2-3 நாள் காண போயிருவாரு, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா போன் மெசேஜ் எல்லாம் பண்ணுவாரு, கால் எல்லாம் பண்ணுவாரு. சோ அந்த 23 வர்றப்ப வந்து நாங்க 2 பேரும் கப்பல் பண்றோம். லைக் இந்த ஒரு வருஷம் பேசிட்டா எனக்கு 23 ஆகிறப்ப நானும் அவரும் கப்பல் பண்றோம். இப்படி இல்ல கொஞ்சம் கேப் வீசிங் இருக்கு. இப்படி கப்பலா நீங்க? இவ்வளவு கேப் விட்டு பேசுறற இப்படி நீ கப்பலானே? எப்படி கப்பலானேன்னா, அந்த கோவிட் அந்த குவாரண்டைன்ல இருந்தெல்லாம் நான் வெளியே வந்தோன்னே அந்த டைம் வந்து நான் சிங்கப்பூர்ல வந்து ரூமா தான் ஷேர் பண்ணி தங்கணும். சோ எனக்கு ரூம் தேடி கொடுத்தது அந்த ஒரு தமிழவங்க இருக்காங்க, அந்த இந்தியாக்காரங்க, அவங்க கூட ரூம் தேடி கொடுத்தது, அதுக்கப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவர் தான். லவ்னா என்னடா ரூம் போடுறது? ஏன் ஜாலி ராஜா, நீ என் கூட்டாளி கூட பேசுறது இல்ல, எதுவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட எல்லாம் பேச மாட்டா, அவர் பேச விட மாட்டாரு. பிகாஸ் எனக்கு வந்து சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட. ஆமா, ஏன்னா நான் சைனீஸ் ஸ்கூல். ஸோ எனக்கு சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட. சைனீஸ் வந்து நார்மலா வந்து இந்த ட்ரிங்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் கட்டையெல்லாம் சட்டெல்லாம் போடுவாங்கல்ல. அப்ப நம்ம ட்ரிங்க் பண்ண என்ன மாதிரி ரேஸ் எக்ஸ்க்ளூசிவா? என் வீட்டுல வந்து கட்டையெல்லாம் போட விட மாட்டாங்க. நான் இவங்க கூட சேர்ந்து அதை செய்வேன். இப்போ சிங்கப்பூருக்கு போனோம்னா நம்மள கேட்க யாருமே இல்லாம ஆயிட்டாங்க. நம்ம ரொம்ப ஸ்லீவ் ஆயிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஸ்லீவ்லெஸ்ஸா தான் வாங்குறது, ஷார்ட் பேண்ட்ஸா தான் வாங்குறது. உனக்கு பிடிச்சிருக்கு நீ போடுற, அதுல என்னமா பிரச்சனை? அது எங்க அம்மா கேட்பாங்கண்ணே, வீடியோ கால் பண்ணி எங்க இருக்கு என்ன சட்டை போட்டிருக்கேன்னு கேட்பாங்க. எதுக்கு உங்க அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க? எங்க அம்மா அதெல்லாம் கேட்பாங்க. வருவாங்கடா, நான் தான் வருவேன். இவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. இவர் வந்து வந்து நார்மலா சொன்னாங்கண்ணே, இப்ப நான் இந்த மாதிரிலாம் போடாத, பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு. அது வந்து எனக்கு வாவ், ஒரு ஆளு நம்மள இப்படி பாத்துக்கிறாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி எனக்கு வந்து அப்பா இல்ல, நம்மளுக்கு ஒரு ஆள் இப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, வாடா அப்பெல்லாம் ஃபீல் ஆச்சு. நம்மள்ட்டே இவங்க பேச மாட்டாங்க, இவங்க எப்படி மத்த பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுவாங்க? நான் சொல்லுவேன் அந்த மாதிரி. சொல்லுங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்க நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? நீ யோசிச்சு பாரு. ஓகே, ஜஸ்ட் திங்க் அபௌட் இட். இஃப் a guy is saying this to a girl, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பாய்க்காத, ஏன்னா ஆளுங்க இப்படி தான் அவனை பாப்பாங்க, ஏன்னா அவன் தான் அப்படி பாக்குறான். அதுவும் உண்மைதான், புரிஞ்சிச்சு. அவன் அப்படி பாக்குறதுனால தான் மத்தவங்க அவங்க ஆளு வந்து அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி போடான்னு சொல்றான். அதனால தான் முக்காசி பேர் அப்படி பாப்பாங்க. சோ நீ நல்லா யோசிச்சு வச்சுக்க. ஏதாச்சும் ஒரு ஆம்பளை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம்
போடாதுன்னு சொன்னா ஏன்னா அவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடும் போது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுமோ அவன் அப்படிதான் பாக்குறான். உண்மையா சொன்ன. கொஞ்ச நாள் கல்வி அவர் அந்த சொல்ற விதம் மாற ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா அண்ணியனா மாறிட்டாரா? அண்ணியனா மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. What the fuck? ஐயோ நான் கொஞ்சம் ஏதாச்சும் சொன்னா எனக்கு அந்த விஷயம் பிடிக்கலன்னா நான் எதிர்த்து பேசிடுவேன். அப்ப நான் வந்து ஒரு வாட்டி வந்து வெளியே என் கூட்டாளி கூட சைனீஸ் கூட வெளியே போறேன். அவங்க சொன்னாங்க வெளியே போகாத, மணி ராத்திரி ஆச்சு. ராத்திரி எத்தனை மணி? 9 மணி ஒரு ராத்திரியா? அதுவும் சிங்கப்பூர் பாதுகாப்பா தான் இருக்கும். ஓ உன்னை வந்து வீட்டுல வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நீ ஆடுற, உங்க அம்மா ஒழுங்குல அப்படி இப்படி நீ பேசிட்டாங்க. அப்ப நான் உடனே சொன்னேன், பேசுறதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் மை பாய் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ எங்க அம்மா பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல அப்படி நான் பேசுனதுனால அவங்க வந்து அந்த காரிடோர் இருக்கும்ல அந்த கீழே அங்க என்ன அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சு நான் கீழே விழுந்துட்டேன். அரைஞ்சது கீழே வந்துட்டியா? இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. எனக்கு ஒரு மாதிரி பிளர் ஆகி எனக்கு நான் கேட்டேன், இப்ப நீங்க என்ன அடிச்சிங்களா அப்படின்ட்டு. அப்போ அவர் அடிச்சிட்டாரு. அதுதானே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். What do you mean by first attempt? Shouldn't that be the last attempt? இல்ல. So he was like, அந்த மாதிரி சொன்னோன்னே நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன்னா நான் எங்கேயுமே போல. எனக்கு வந்து கண்ணத்துல வந்து அச்சு விழுந்துச்சு அவரு அரைஞ்சது. நான் வீட்டுக்கு போறேன். அவரு சொன்னாரு, எங்க பேரு நான் வந்து ஒழுங்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதே சொல்லிட்டு என் லாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி மறுபடியும் பண்ண எங்க ஏதுன்னு பார்க்க மாட்டேன், உன்னை மூஞ்சி மூலம் உடச்சிடுவேன் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி ஒருத்தன் தங்கச்சிட்டு மட்டும் அந்த மாதிரி ஒருத்தன் பேசினா நான் வேற லெவல்ல வச்சு செய்வேன். நிறைய அடி வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. அடி வாங்கியிருக்கியா? நிறைய அடி வாங்கியிருக்கேன். எப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு பேச போனாலே அவருக்கு பிடிக்கலன்னா அவர் என்ன அடிச்சிருவாரு. You know in Singapore you can go and complain to the police, right? Yes, of course I know. But then அந்த டைம் வந்து எப்படின்னா அவர் தான் பேசியா அடிச்சு முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு கூத்து காமிச்சிருவாரு. லைக் எப்படின்னா, நோ ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, பட் தென் நீ தான் இப்படி நடந்துக்கிற, நீ தான் இப்படி பண்ற, அதனாலதான். He's manipulative as fuck lah. Yes, really. And then அவரோட வார்த்தைங்க வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எப்படின்னா, நீ இந்த மாதிரிலாம் போட்டா உனக்கு வேற பேர் இருக்கு தெரியுமா, நீ என்ன தேவோ, அந்த தேவோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஐ மீன் அந்த கெட்ட வார்த்தை இருக்கும். எஸ், அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன அதுவா, நீ இல்ல தானே, அப்ப நீ ஒழுங்கா போடு. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தேன் ஆக்சுவலி. ஆனா அது ஒரு மாதிரி இன்னொரு ஸ்டேஜுக்கு போய் நாங்க வந்து ரிஜிஸ்டர் பிளான் பண்ணிட்டோம். ஆமா, ஏன்னா லைக் நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா இல்ல கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா? கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அண்ணே இப்பதான் த்ரில்லிங்கான காட்டும், இதைதான் நீங்க நல்லா கேட்கணும். சரி, இவர் இப்படிதானே எனக்கு தெரிஞ்சுச்சு. என்னன்னு வீட்டை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் எல்லாமே அந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் அவர் வீட்டுக்கும் போயிருக்கேன், அவரும் என் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. எங்க 2 ஃபேமிலிக்குமே தெரியும். ஆனா அவர் அப்பயே வந்து ரூட்டா எப்படின்னா என்னதான் பேசுவாரு, ரொம்ப பேச மாட்டாரு. என்ன வந்து இன்ஸ்டாகிராம்ல அவரோட எதுவுமே போஸ்ட் பண்ண விட மாட்டாரு. சும்மா ஒரு கை தெரியற மாதிரி போஸ்ட் பண்ணா கூட கதை அடி வாங்குவேன் நானு. ஆமா அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆனா வெளியெல்லாம் கூட்டு போய் பிகாஸ் ஐ லவ் ஹிம். ஊர்ல இருக்க கடைசில ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? நம்மகிட்ட மட்டும் தானே இப்படி இருக்காங்க, பதன் பொம்பளை விஷயத்தெல்லாம் கரெக்டா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பினேன். இப்ப நாங்க ஜாதகம் எல்லாம் பாத்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 பேரும் ஓகே கல்யாணம் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனை ஊரே பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஜாதகம் நம்பிட்டு போறவன் தான் உருப்படியா இருக்க மாட்டான். எவனாச்சும் ஜாதகம் நம்பி போனீங்க அவனை சாவடிச்சிருவேன். நான் அந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். அவர் வந்து நான் என் கூட்டாளி கூட வெளியே போறேன் வெக்கேஷன் 2-3 நாள், நானே உனக்கு மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னா நான் அந்த 3-4 நாள் அவருக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன், கால் பண்ண மாட்டேன். வாவ், செம அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க. அவர் திரும்பி வர விட்டு நான் கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. அவர் வந்து வேலை மாறினாரு ஒரு இடத்துக்கு. வேலை மாறினோன்னா அவரோட ஒர்க்கிங் டைமிங்லாம் வந்து மாறிட்டு அவர் வந்து இந்த சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு வந்துட்டாரு. எப்படின்னா பகிபலி பண்ணாரு. அப்ப நான் வந்து ஸ்டில் ஒன்னும் சிங்கப்பூர்ல தான் இருந்தேன். அப்ப நான் வந்து விட்ட சொன்னேன், நானும் வந்து ஜேபிக்கு வந்துடுறேன். ஏன்னா எங்க அம்மா எல்லாம் ஜேபில தானே இருக்காங்க, எனக்கு ஜேபில வீடு இருக்கு, நானும் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு எங்க அம்மாவையும் பார்க்கணும் போல இருக்கு, நான் ஜேபிக்கு வந்துடுறேன்ட்டு நானும் சண்டை போட்டு இது பண்ணி நஷி பண்ணி வந்துட்டேன். என்னது சண்டை போட்டு வந்தியா? இதுக்கு முன்னாடி தான் எப்படி நீ தனியா இருக்க, உங்க அம்மாவோட இருக்கிறது இல்லையா, உனக்குன்னு ஒரு வீடு இல்லையா? அதே ஆளு ஆமா சிங்கப்பூர்ல இருன்னு ஒரு இது சண்டை.
நானும் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவர் என்ன பார்க்க வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த புது வேலை இடத்துக்கு மாறினோன்னே. நானும் சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா கூட தான் இருந்தேன். அப்ப இந்த மாதிரி இந்த புது வேலை இடத்துக்கு போனோன்னே புது புது கூட்டாளிலாம் காய்ச்சோன்னா அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் ஸ்டேகேஷன் போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் உடனே ஸ்டேகேஷனா சரி யார் யாரு அப்படின்னா கேட்டேன்னா அவர் 2-3 பேர் அடிச்சு விட்டாரு. கடா குமார் துமில் குப்பம் வவ்வாலு. நானும் உண்மையாவே கூட்டாளி கூட தான் போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 3 நாள் அவர் காண போயிட்டாரு. இப்ப நான் மெசேஜ் பண்ணுவாரு, ஹாய் இப்பதான் லைன் கிடைச்சிச்சு, என்ன பண்ற, ஐ மிஸ் யூ அப்பெல்லாம் சொல்லுவாருன்னா அவர் அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாரு. திடீர்னு லவ் பத்தி சொல்றானா உனக்கு தெரியும் அது ஏதோ ஒரு கில்ட்னால தான் சொல்றாங்க. ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். நான் என்ன பண்ணுவேன், நான் தான் எதுவுமே அவரை பத்தி போஸ்ட் பண்ணது இல்லைல்ல. நானும் அவரும் லைக் எப்படின்னா அவர் போட்டோ மட்டும் போஸ்ட் பண்ணுவேன் டிக்டாக். போஸ்ட் பண்ணோன்னே ஒரு நாள்ல வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் ஆகி நல்லா வியூஸ் எல்லாம் போயிட்டோட எனக்கு வந்து இவர் சம்பந்தமே இல்லாம கால் பண்ணி சொல்லுவாரு, உனக்கு யாராச்சும் கால் பண்ணா உனக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணா நீ யாரையுமே லயன் பண்ணாத, நான் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சார் விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். கதையில ஒரு திருப்பம் வந்திருக்கு. சொல்லுங்க அப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ அப்படி சொல்றப்ப நான் ஒன்னே சொல்லுவேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னோன்னா எப்படி அது என்னன்னு நோண்டி கேட்காம இருக்க முடியும். என்னன்னு கேட்பா அவர் ஒன்னு கரெக்டா எனக்கு ஒரு பர்சன் வந்து டிக்டாக்ல மெசேஜ் அனுப்புவாங்க, எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு, வாட் டாக் அபவுட் அனுஷ் அப்படின்னு. நான் உடனே வாட் டாக் அபவுட் அனுஷ், ஓ இந்த பீஸ் தான் அந்த பீஸோ அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு நான் கால் பண்ணிட்டேன். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன், யார் பேசுறது? உடனே இவங்க என்ன கேக்குறாங்க, இவங்க பேரு சுருதினே படா. சரி சுருதி. இப்ப சுருதி என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நான் வேலை இடத்துல இருக்கேன், எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி தனுஷ் உங்களுக்கு தெரியுமா, நான் சொன்னேன் தெரியும் ஏன் அப்படின்னு. நீங்க 2 பேரும் இறந்துடும் கப்பல் அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு அவரை வந்து லைக் ஒரு 3 வருஷமா தெரியும், ஏன்னா கப்பல் பண்ணி இப்பதான் ஒரு 2 வருஷம் ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டோன்னே இவங்க உடனே சொன்னாங்க, என்னது உங்க கூட 2 வருஷம் கப்பலா, என் கூட 6 மாசமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. 6 மாசமாவா? 6 மாசம். அவங்க சொல்றாங்க ஆக்சுவலி என்னோட ஒர்க்கிங் கலிக்கெல்லாம் உங்களை பார்த்தப்ப அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு நீங்க தங்கச்சின்னு தங்கச்சின்னு சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட போய். நீ தங்கச்சியா? என்ன நீ என்ன என் கூட பிறக்காம போயிட்ட. ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காரு. நான் தான் அங்க ஒருத்தர் மதர் பிளான் பண்ணிச்சிருக்கானே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நான் சொல்றேன் நான் நம்ப மாட்டேன். சரி என்ன ப்ரூஃப் கொடுத்தா நீங்க நம்புவீங்க, நாங்க 2 பேரும் ஹோட்டல் செக் இன் பண்ணோம், அதை வேணா உங்களுக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பிட்டான்னு கேட்டேன். நான் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா ஆயிட்டேன் வேலை இடத்துல. எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து லைக் ஒரு அப்பா இடத்துல வச்சு பார்ப்போம்ல, லைக் எனக்கு அப்பா இல்ல, நான் வந்து உன்னை அந்த அளவுக்கு பாக்குறேன், நீ என்ன அடிச்சு இது பண்ணி எது பண்ணாலும் நான் உன்னை நம்புறேன். நீ அப்பாவை நினைச்சிருக்க, அதனாலதான் அவன் பிள்ளைய நினைச்சிட்டு அவனுக்கு உனக்கு ஒரு அம்மா தேடி வச்சிருக்கான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதான் அந்த பர்சன் எனக்கு வந்து அவங்களோட கான்வர்சேஷனு என்னமோ அமிச்சு கடைசியா வந்து கான்வர்சேஷன் அமிச்சு கூட நம்பல. நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஆக்சுவலி நம்பிட்டேன். ஆனா நான் என்ன சொன்னேன்னா எனக்கு அவரை விட்டு கொடுக்க தோணல அந்த இடத்துல. தெரியல பிகாஸ் ஐ வாஸ் லைக் நான் வந்து ஒத்துக்கிட்டு அட்மிட் நான் ரொம்ப டம்மா இருந்துட்டேன். அப்ப நான் வந்து அந்த இடத்துல வந்து சொன்னேன், சரி பரவாயில்ல இவரு என்ன மன்னிச்சிருங்க, அவர் இவ்வளவு தப்பு பண்ணிட்டாரு, நீங்க இந்த இஷ்யூ பெருசா ஆக்காதீங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சாரி சொல்லி இவங்ககிட்ட ஓட ஆமா நான் சாரி சொன்னியா? நான் சாரி சொல்லிட்டு வச்சிட்டேன். நான் கேட்பேன், அவருக்கு கால் பண்ணி நான் கேட்பேன், நான் வந்து கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா நான் ஒதுக்குறேன், நீங்க இல்லைன்னு சொன்னா இல்ல இது அப்படியே மறந்துடுவோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன். நான் கேட்டேன் நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு. அவர் இல்ல அப்படின்னு. நீங்க 2 பேரும் செக் இன் பண்ணீங்களா? இல்ல அப்படின்னு. எல்லாத்துக்கும் இல்ல உன் மேல ப்ராமிஸ், உன் மேல ப்ராமிஸ், உன் மேல ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாரு. நான் உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் தப்பு பண்ணாருன்னா, ஆனா என்னால அவர் விட முடியல. ஏன்னா லைக் வீட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, கல்யாணம் பிளான் பண்றோம் அது இது. மறாநாள் அந்த பர்சன் என்ன பண்ணாங்க, நீ அந்த பர்சன்ட்டு போய் இவர் திருப்பி வந்து பேசியிருக்காரு. உங்கள்கிட்ட வந்து போய் நீயா இதுக்கிட்டலாம் கால் பண்ணா, எனக்கு அது வேணாம் எனக்கு நீ தான் வேணும்னு பேசியிருக்காரு. என்கிட்ட வந்து எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா போனுச்சுன்னா. இது ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பர்சன் எனக்கு திருப்பி மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா லைக் நான் மெசேஜ் பண்ணுவேன் அந்த பர்சனுக்கு. ஏன்னா எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருச்சு. இந்த வேற விஷயம் நடந்தோன்னே இவர் இந்த 3 நாள் ஸ்டேகேஷன்லாம் போனாரு, எனக்கு நிறைய டவுட் வந்துருச்சு. ஒரு
கட்டத்துல வந்து நான் பஸ்ட் அவுட் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. நான் அவங்கள்ட்ட கேட்பேன், சரி என்னென்ன பண்ணிருக்கீங்க 2 பேரும், எங்க போயிருக்கீங்க? அவங்க உடனே நீங்க ஸ்டேகேஷன் அந்த 3 நாள் அவர் காணா போனார் தெரியுமா, அப்ப அவர் என் கூட தான் வந்து சிங்கப்பூர்ல இருந்தாரு அப்படின்ட்டாங்க. என்னமா ஷாக் சொல்ற? எனக்கு ஒரு மாதிரி எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு நான் மறுபடியும் அவங்ககிட்ட கேக்குறேன். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ஆமா, நான் அப்படியே கேட்டேன், என்ன உண்மையாதான் சொல்றீங்க அப்படின்னு. இப்ப நீங்க என்ன நம்பல தானே, அவர் எனக்கு கொடுத்த லவ் பைட் இருக்கு, லவ் பைட் போட்டோ பிடிச்சு அனுப்புறாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஓகே, அந்த பர்சனுக்கு என்னோட 10 வயசு கூட, அந்த பொம்பளை இருக்கு. How old is this guy? அவருக்கு வந்து என்னோட 5 வயசு கூட. So he's going after an older woman la. Yes. And she's Indian also. அந்த பர்சன் வந்து கல்யாணம் ஆனவங்களும் சில பேர் சொல்றாங்க, சில பேர் வந்து சொல்றாங்க இல்ல அப்படின்னு. சோ அது எனக்கு சரியா தெரியல அந்த பொம்பளை வந்து என்ன கதை அப்படின்னு. Juice. Okay. Listen. So she might have been married la. Yes, maybe. சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சடி வந்த மாதிரி ஆச்சு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட வந்து வீட்டு மட்டும் தேடி போய் நான் அவர்கிட்ட பேசினேன், உன்னை நான் நம்பினேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னாரு, என்ன மன்னிச்சிரு, எனக்கு நீ தான் வேணும் அப்படிலாம் சொல்லுவாரு. அவனே சொல்லுவேன். அப்ப உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் அவரை பார்த்து கெட்ட வார்த்தையில பேசிட்டேன். என்ன வார்த்தை? உங்க அம்மா அந்த மாதிரி இல்ல தானே, அப்ப ஏன் நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டுப்புட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல, உன்னைய இப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டேன். அப்ப அவர் வந்து என்ன அடிக்கிற மாதிரி வந்தா நான் சொன்னேன், இப்ப நீ என் மேல கை வை, நான் எங்க அண்ணனை கூப்பிடுறேன், நீ என்ன ஆவரன்னு மட்டும் பாரு, உன்னை எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வாய் மூடிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஒரு மாதிரி கோவத்துல அடிக்கவும் முடியாது, அடிச்சா நம்ம தான் இதை பண்ணிடுவோமே, அடிக்கவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நாள் திருந்தின மாதிரி இருந்தாரு. இல்ல எனக்கு அந்த பர்சன் வேணாம், நீ அந்த பர்சனை பிளாக் பண்ணிடு, நானும் அந்த பர்சனை பிளாக் பண்ணிடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டேன். ஓகே, I give him a chance. ஆமா, and you still with him? Yes. Are you stupid or what? சொல்லனே அந்த Why were you with him? There was a concrete evidence. Okay, this guy is abusive, he went after another girl, and there's a love bite from that other girl who might be married. And also she's showing it. இந்த குடும்பத்துக்கு யாருக்கும் வெக்கமான சூடு சொரணல்ல, இந்த இடத்துல போயிட்டு நீ ஏன் இன்னும் அவன் கூட இருக்க? He said he will change. அஞ்சு வண்ண பூவே பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. After 1 month வந்துட்டு நான் திருப்பி என் சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்ப நான் திருப்பி சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சுட்டு நான் வெளியாயிருவேன். அப்ப நான் வந்து ட்ரிங்க் பண்ணிடுவேன். அந்த மறுநாள் காலைல அவர் வந்து வேலை முடிஞ்சுட்டு என்னை பார்க்க வருவாரு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நான் அந்த ட்ரங்க் பண்ணிட்டு வந்த அந்த மார்னிங் என்னை அடிச்சிருவாரு திருப்பி. அப்படின்னு இருந்தால இல்ல, அந்த டைம் வந்து நான் தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சோன்னா என்னால இருக்க முடியல. நான் வந்து எகுத்து பேசாம நான் ரொம்ப எகுத்து பேசினோட அவர் என்ன பண்றாரு, என் அடிச்சு நான் டிஷர்ட் போட்டுருந்தேன், அடிச்சு சட்டை இழுத்துருவாரு. லைக் எப்படின்னா கழுத்துற மாதிரி ஆயிரும் சட்டை நோட்டு ரோட்ல. Yes, I was like, ஐயோ என்ன பண்ற நீ, என் சட்டையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி that fellow was like சட்டையை தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் சட்டை போட்டு விடுவதுன்னு வீட்டு மேல ஏறிட்டு I was like டோமாட்டிக், எனக்கு யாராச்சும் பார்த்துருப்பாங்களா அந்த பையன் என் வீட்டு முன்னுக்கு அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ I was like நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இதுவும் உனக்கும் எனக்கும் உண்மையாவே செட் ஆகாது, நீ விட்டுரு என்ன, நீ என்னை விடல நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வேணா சிவாஜி, இந்த கடைசி காட்டனா I was like give up on him. எப்படின்னா நான் வந்து என் காடி ஜாமான் வாங்க கடை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த வருஷம் நிறைய ஹோட்டல் இருக்கும். I saw him with that girl. லைக் அவங்கள வந்து மூட்டோட ஏற்றி அந்த ஹோட்டல் மனுக்கு இறக்கி விட்டாங்க. நான் காடி பார்க்கன்ட்டு நான் ஒவ்வொரு ஹோட்டலா ஏறி போய் பார்த்தேன், அவர் இருப்பாரா அப்படின்ட்டு. I really trust him so much. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு அப்படின்னா நான் கால் பண்ணேன் அந்த கேர்ளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. நான் அவ்வளோ கால் பண்ணேன், நான் சொன்னேன், நான் மெசேஜ்லாம் அனுப்பினேன், நீ ஃபோன் எடு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 மணி போல தான் இவங்க 2 பேருமே வந்து எனக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணாங்க. என்ன வேணும் உனக்கு? இப்போ அவர் ரொம்ப திமிரா என்கிட்ட கேட்டா, இப்போ உனக்கு என்ன வேணும், நீ ஆளுங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க, வேலை இடத்துக்குலாம் வந்து
போயிடுவேன்னு சொல்றேன். ஹவுஸ்ல ஃபக்ட் அப் ஆச்சு. நான் தெரியல இந்த வார்த்தையை சொல்லாம இல்லையானே, நான் அப்படியே சொல்ல போடா தேவடியா போயில அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிச்சு, நீ சரியான அழுப்பத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேங் த கால். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுல சொன்னேன். ஆக்சுவலி இதுக்காக நான் சூசைட் அட்டம்லாம் ட்ரை பண்ணேன். லைக் ட்ரை பண்ணி வீட்டுல என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அது நிறைய விஷயம் நடந்து அதை ஓவர் கம் நான் பண்ணி வரவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளா எடுத்துச்சு. ஏன்னா அந்த பர்சன் வந்து கீப் ஆன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் வேணான்னு சொல்லி கூட என்ன என் வீடெல்லாம் தெரியும், அதனால நான் வீடெல்லாம் மாறினேன். என்ன அதுக்கப்புறம் தான் அவர் கூட உள்ள கூட்டாளிங்களே என்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆக்சுவலி அவன் வந்து இப்படிதான், அவன் இப்படிதான் நடந்துக்குவான், அவன் மிந்தில இருந்து அவனோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவனுக்கு வந்து பொம்பளை பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்ல? சார் இதை நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே சார். என்ன I was like I feel so fucked up. நான் எப்படின்னா I really spent like more than 3 years, like ஒரு 2 years கூட்டாளியா ஒரு 3 years ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே வீணா போச்சு இந்த ஒரு பர்சன்னால. நான் வீடு வாங்குறது டிலே ஆச்சு, காடி வாங்குறது டிலே ஆச்சு, லைக் நான் சிங்கப்பூர்ல ஸ்டே பண்ண அந்த எக்ஸ்பென்சஸ் இந்த எக்ஸ்பென்சஸ் நிறைய விஷயம் எல்லாமே இந்த ஒரு பர்சன்னால டிலே ஆச்சு. and then finally fucked up. எதுவுமே இல்லை. நான் இந்த விஷயத்தை இங்க வந்து சொல்றது காரணம் வந்து இது ஒரு ஃபன்னியான ஸ்டோரி இல்ல, இது முட்டாள்தனமான ஸ்டோரி அதுக்காகலாம் இல்ல. என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, நான் பாத்துருக்கேன் சில பேரு. அது இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் யாராவது ஒரு ஆள் நம்மள அபியூஸ் பண்றாங்க இது பண்றாங்க அது பண்றாங்கன்னா என்ன மாதிரி யாருமே பூடோவா இருக்க கூடாது. லைக் அன்டில் லைக் நான் கண்ணோட பாக்குற மட்டும் அந்த பர்சனை நான் ரொம்ப 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 நம்பினேன். அவரு பண்ணது எல்லாத்துக்குமே மேபி அவர் இப்ப அனுபவிப்பாரு எப்ப அனுபவிப்பாரு தெரியல, நல்லா இருந்தா சரி. ஏன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு 10 வருஷம் கல்யாணம், நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். Actually, to be honest, நான் வந்து உன்ட்டு சின்சியராக சொல்கிறேன், நான் வந்து ஜோக்காக சொல்லக்கூட. நீ வந்து அவர் லவ் பண்ணுறேன்னு சொன்னல, ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபார்ம் பிகாஸ் ஹி ஆக்சுவலி மேனிப்புலேட்டட் யூ இன் அ வே டு திங்க் லைக் நீ சொல்லும் போது சொல்லியிருக்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ ஐ திங்க் அந்த லவ் அந்த ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸோ யூ you already lost a relationship with your dad and this is someone who takes care of you like that person. Subconsciously you started seeing him as please don't leave me because I need someone like that in my life. Yeah, for sure. அது வந்து அதனால தான் இருந்திருக்கும் because he did manipulate you. But you know what, there's a good thing about this. நீ இவ்வளோ ஸ்பாயிலர்ஸ் நிறைய பேர் வந்து 10-15 வருஷம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, தெரியாம இருக்காங்க. ஸோ நீ அட்லீஸ்ட் ஒரு 5 years வெளியே வந்துட்டு you met a guy who's better now and you're going to get married. Isn't that a good thing? You know how to love the next person better and you learn how you should be loved. I think that's a great thing, இதுல ஒரு lesson இருக்கு உனக்கு. But thank you so much for sharing your story. Thank you so much Anna, thanks for giving me a chance. No worries, Travis. Take care, Lakshmi. Thank you. Bye-bye, Anna. Bye. Bye. Actually, இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது நிறைய பேர் இந்த கதை சொல்லும்போது I just want to say, yeah, a lot of people, especially in the Indian community, the abuse rate is very, very high. அது என்னன்னு தெரியல, ஒரு இந்தியன் மேன் ஈகோ வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. If you are in a relationship as girls, as guys, if the person is okay to hit you once, then you just remember they're okay to hit you every damn time. நீ எவ்வளோ கோவமாக இருந்தால் கூட a person who doesn't know how to control his anger will never be able to control their anger. Get out of a relationship the moment it becomes very, very physical. So உங்களுக்கு இந்த மாதிரி கதை வச்சிருச்சுன்னா மறக்காம லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க, எனக்கு DM பண்ணுங்க, லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் if you are in an abusive relationship, please don't be hesitant to make a police report about it because நீங்க இந்த கதையில எங்கிட்ட வந்து சொல்லும்போது if it's currently happening to you, we also have to make a police report because it's a crime but we cannot do anything about it unless you can make the police report. So just remember that. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு and நாங்க வந்து police report பண்ண வேண்டியதாச்சு, ஏன்னா அது வந்து currently ஓடிட்டு இருக்கிறனால. So thank you so much for watching. I'll see you in the next one. My name is Jeevan and this is Kadala Kadala.